சென்னை புத்தக காட்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக அரங்கு கவனத்தை பெற்றுள்ளது. அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நந்தனம் YMCA மைதானத்தில் சென்னை புத்தக காட்சி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக தொழில்நுட்ப வசதியுடன் பிரத்யேக அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் மூலம் கணினியில் உள்ள வார்த்தைகளை மிக எளிதாக படித்து பயன்பெறுகின்றனர். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் EPUB 3 அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. அதில் இப்போ இருக்கிற பப்ளிஷர்ஸ் நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்களோட புக்ஸை. அதை EPUB 3 அதில் அவங்களோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களாலையும் எல்லாருடைய புக்ஸையும் நாங்கள் படிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். எல்லாருடைய எழுத்துக்களையும் நாங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ அவங்க அந்த EPUB 3ல அவங்களோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நாங்களும் எல்லாரோட புக்ஸும் படிச்சுக்கோம். மற்றவர்களைப் போல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் எளிமையாக புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அரங்கு அமைக்கப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அனைவரையும் போல இயல்பாகவும் சமமாக வாசித்தலை மேற்கொண்டு அவர்களுடைய எழுதுதல் வாசித்தல் அனைத்தையும் சிறப்பாக செய்ய முடியுன்றதை ஒரு விழிப்புணர்வாக செய்யணுன்றதுக்காக வச்சுருக்கோம். குறைந்த அளவிலான புத்தகங்களே இந்த தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்படுவதாகவும் அனைத்து புத்தகங்களையும் இதே வடிவத்தில் கொண்டு வந்தால் தங்களாலும் பல படைப்புகளை சமூகத்திற்கு கொடுக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலினுடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.